திருப்பாடுகள். இவற்றை கூறிய பின் இயேசு தம் சீடர்களோடு கெத்தரோன் எனும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உறையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அன்னாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாயிருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் குடிவரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்க இருந்தவர்களிடம் கேட்டு பாருங்க. நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசினால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின்
அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன்தானே என்று கேட்டனர். அவர் இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேற செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை சொல்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீ சொல்கிறீர். உண்மையை எடுத்து உரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன். பாருங்கள், அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான்.
யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்பொழுது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படியாவில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது. தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தளம் எனும் இடத்தில் இருந்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடும் செய்யினாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் எனும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்றை எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகே இருந்ததால் யூதரும் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியுமான மரியாளும் மகதலா மரியாளும் நின்று கொண்டிருந்தார். இயேசு தம் தாயையும் அருகில் நின்று தம் சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரமுடன் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார்.
மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளிப்பு திராட்சை ரசம் இருந்தது. அதை கடற்பஞ்சில் நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழந்தால் படியிட்டு மௌனமாக ஜெபிக்கவும். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடும் செய்யப்படும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கப்படவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் உரிப்படாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடருள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று அவர் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் கலந்த ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்குமுறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாயிருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அவரை சிலுவையில் அறையுங்கள், அவரை சிலுவையில் அறையுங்கள், அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று கூக்குரலால் கத்தினார்கள் யூதர்கள். இன்றைக்கு இங்கு கூடியிருக்கிறோம். இந்த வாசகத்தை கேட்டோம். நாம் என்ன சொல்கிறோம்? அறையுங்கள் என்று சொல்கிறோமா? இல்லை. ஐயோ பரிதாபமே, ஏசு போயிட்டாரு, செத்துட்டாரு, இப்படியா கொடூரமானு அவரை அநியாயமாக கொள்ளுட்டாங்கள்ல. அன்பார்ந்தவர்களே, 2000 வருடத்துக்கு முன்பு அநியாயமாக கொன்னார்கள். நாம் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருத்தரும்
ஒரு ஆய்வு செய்வோம். என்ன உண்மை தெரியுமா? அவரை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார்கள். நாம் வார்த்தையால நாவால சொல்லவில்லை, ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை மூலமாக ஒவ்வொரு நாளும் அவரை அறிந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி ஃபாதர், நான் நல்லவன் தானே, நான் ரொம்ப நல்லவன் ஃபாதர், எப்படி நான் இதெல்லாம் செய்ய முடியாது ஃபாதர். நம்மையே நம்மளுடைய மனசாட்சியை கொஞ்சம் ஆய்வு செய்வோம். ஹேண்ட்ஃபோனை பிரதமர் முன்னாலேயோ அல்லது அகோங் முன்னால் நீங்கள் உக்காந்து பாவச்சிங்களா, அவர் சந்திப்பின் முன்னால் உங்களை அவங்க அறைந்து விடுவார்கள். ஆமாவா இல்லையா? உங்களை அவங்க அறைந்து விடுவார்கள். ஆண்டவர் முன்னிலே அந்த ஹேண்ட்ஃபோனை நீங்கள் பாவிச்சிங்களா, திருப்பலி பூசையிலையும் முன்பும் பின்பும் திருப்பலி பூசையிலையும் நீங்கள் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து விடுகிறீர்கள். புரியுதா? எல்லாம் ஆய்வு செய்ய பார்க்குறேன் இன்னைக்கு உங்களுக்கு. ஒரு எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ். ஆலயத்துக்கு லேட்டாக வர்றதோ சீக்கிரமாக ஓடுறதோ நாம் அவரை சிலுவையில் அறைகிறோம். பாருங்க, எத்தனை விஷயம் நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம். அவரை நம்ம அறியாமையே பொய் சொல்லி ஏமாற்றம், நம்முடைய நம்பிக்கை வைத்தவர்கள் மேலே துரோகம் செய்கிறோம். வேலைப்புறத்தில் துரோகம் செய்யும் பொழுது, ஏமாற்றும் பொழுது நாம் அவரை சிலுவையில் அறைகின்றோம். திரு ஆவையோடைய படிப்பினைக்கு கீழ்ப்படியாது இருந்தால் நாம் அவரை சிலுவை மரத்தில் அறைகின்றோம். அவதூறு பேசுறது மற்றவர்களையும் குருவானவரையும் யாரையும் நாம் அவரை சிலுவை மரத்தில் அறைந்து கொண்டிருக்கின்றோம். கோபம், சினம் எப்போதும் என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் பட்டு இருந்தோம் என்றால் அவரை நாம் அறைகின்றோம். காம செயல்களும் சிந்தனைகளும் பார்வைகள் இருந்தால் நாம் அந்த சிலுவையில் அவரை அறைந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பெற்றோர்கள் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்காத இருந்தால், அவங்க பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருந்தால், அதுக்கு மாறாக தப்பான வார்த்தைகளை பாவித்தோம் என்றால் அவரை சிலுவை மரத்தில் நாம் அறைகின்றோம். சூதாட்டம், மதுப்பொருள், மதுவை அறிந்து கொண்டோம் என்றால் அளவில்லாத அளவுக்கு அவரை சிலுவை மரத்தில் நாம் அறைகின்றோம். தப்பான கொச்ச வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை பாவிக்கும் பொழுது கோபத்தினாலையும் சரி, எந்த நேரத்திலும் சரி, சிறுவர்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் நாம் அவரை சிலுவை மரத்தில் அறைகின்றோம். மற்றவர்களை புறக்கணித்து அவங்களுடைய பேசும் பொழுது, அவங்களை கீழ்த்தனமாக பார்க்கும் பொழுது அவரை சிலுவை மரத்தில் அறைகின்றோம். தற்பெருமை, சுயநலம் அதிகமாக இருந்தால் என்னிடம் நான் அவரை சிலுவை மரத்தில் அறைகின்றேன். அதிகமாக கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிடுறது, கருமிதனம், பேராசை, இதெல்லாம் என்னிடம் இருக்கும் பொழுது நான் அவரை சிலுவை மரத்தில் அறைகின்றேன். என்னிடம் நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன், எனக்குத்தான் எல்லா அழகும் இருக்கிறது, நான் தான் சிறப்பானவன் என்று கருதும் பொழுது நீங்கள் அவரை சிலுவை மரத்தில் நாம் எல்லாம் அறைகின்றோம். திருப்பலி பூசையில் அவமதித்து திருப்பலியில் கவனம் செலுத்தாமல்
என்னோட இஷ்டப்படி என்னோட சிந்தனையில் இப்போ பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஃபாதர், நீங்கள் உங்கள் சிந்தனையெல்லாம் பல கற்பனையில் போகும் பொழுது, பல திசைக்கு மாறும் பொழுது, நீங்கள் அவரை சிலுவை மரத்தில் அறையுகின்றீர்கள். ஒரு குருவானவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா சில பேர் கோயிலை விட்டு போகிறார்கள். அந்த சாமியார் போயிட்டோன்னு அடுத்த சாமியார் வர வரைக்கும் காத்திருப்பார்கள். அவரை சிலுவை மரத்தில் அறையுகிறீர்கள். வாழ்க்கையில் எதிலுமே ஈடுபாடு இல்லை, குறிப்பாக திரு அவையில் ஈடுபாடு இல்லை. நான் கோயிலுக்கு வரேன், நான் போகிறேன், என்னோட இஷ்டம்படி வரேன் போகிறேன், 1000 தடவை சொல்லியும் ஈடுபாடே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், ஒவ்வொருத்தரை நேசி. அது உன்னை மட்டும் நேசிக்கிறது இல்லை, உன் அயலான நேசி, மற்றவர்களுக்கு சேவை செய், மற்றவர்களுக்கு கொடுக்க கற்றுக்க. நீ கொடுக்கவிட்டால், நீ ஈடுபாடு இல்லாவிட்டால் அவரை நீ சிலுவை மரத்தில் அறையுகின்றீர். ஆணவம், திமிர், நீ என்ன சொல்லு, நீ சொல்லிட்டு போ, நான் இஷ்டப்படி என்னுடைய வழியில் போகிறேன், நான் செய்கிறத செய்வேன், நீ என்ன வேணாலும் சொல்லு. இது இருந்தால் நீங்கள் அவரை சிலுவை மரத்தில் அறைவீர்கள். மற்றவர்களை ஏளனம் செய்யும் பொழுது நாம் அவரை சிலுவை மரத்தில் அறைகின்றோம். திருமணத்தில் பிரமாணிக்கமா கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு இல்லாமல் இருந்தால் நீங்கள் அவரை சிலுவை மரத்தில் அறையுறீங்கள். குருவானவர் திருமணத்துக்கு உங்களை தயார் பண்ணி, நான் கோயிலுக்கு வருவேன், பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொல்லிட்டு நீங்கள் அங்கேயும் இங்கேயும் போய் மற்ற வேதத்தில் இருந்து அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைத்து கொண்டிருந்தீர்களால் நீங்கள் அவரை சிறுவையில் அறையீர்கள். சில பேர் திருமணம் இல்லாமையே இங்கேயும் வருகிறீர்கள், மற்ற சமயத்துக்கும் போய் கொண்டிருக்கிறீர்கள், குறிப்பாக ஹிந்து சமயத்துக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள். அவங்கெல்லாம் நல்லவர்கள். ஆனால் நீ பிரமாணிக்கமாக இருக்கணும் இயேசுவுக்கு. இல்லாவிட்டால் நீ இயேசுவை சிலுவையில் அறையுகின்றீர். மனைவிக்கோ கணவனுக்கோ துரோகம் செய்யும் பொழுது நீ சிலுவையில் இயேசுவை அறைகின்றீர். என்னுடைய பணியும் என்னுடைய வாழ்க்கையும் ஒன்றித்து போகாவிட்டால் நீ இயேசுவை சிலுவையில் அறைகின்றீர். சில பேர் அங்கே நடந்து கொண்டிருக்கிறீங்க, தயவு செய்து இந்த மறை உரையை கேளுங்கள், கதை பேசாதீர்கள். ஒவ்வொருத்தருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாது இருந்தால் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைகிறீர்கள். கருக்கலைப்பு, எபார்ஷன் செய்திருந்தால் இயேசுவை நீங்கள் சிலுவை மரத்தில் அறைகிறீர்கள். ஆபாசமான ஆடையை உளித்து கொண்டு மற்றவர்களுக்கு நம்ம சோதனையாக ஆக்குற போது நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறையுகின்றீர்கள். எனக்கு எல்லா புகழும் எல்லா கவனமும் என் மேலே வேண்டும் என்று நான் விருப்பப்படும் பொழுது, நான் அதே போல செயல்கள் செய்யும் பொழுது நான் இயேசுவை சிலுவை மரத்தில் அறையுகின்றேன். ஊர் மெச்சிக்க, மற்றவர்கள் மெச்சிக்க நான் பணி செய்கிறேன் என்றால் அந்த பணி இயேசுவை மகிமைப்படுத்துறதில்ல, சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கின்றோம். வெளிவேஷக்காரர்கள் நிறையா பேர் இருக்கின்றோம். நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிரிட்டன்ஸ், முன்னுக்கு ஒரு முகம் பின்னால ஒரு முகம். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கின்றோம். கோயிலுக்கு திருப்பலிக்கு சும்மா ஒரு கடமையாக ஒரு போக்காக வந்து கொண்டிருக்கின்றோம்ல. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே, ஏன் வந்து போய் கொண்டிருக்கின்றேன்? மாதம் மாதம், வருடம் வருடம், நாளும், ஒவ்வொரு வாரமும் மாற்றம் இல்லையே. அந்த மாற்றம் இல்லாவிட்டால் அந்த உறவு இல்லை என்று அர்த்தம். அந்த நேரத்தில் அவர் எங்கேயோ, நான் எங்கேயோ இருக்கின்றேன். இறுதியாக இன்றைக்கு இந்த பாதமுத்தியை முத்தம் செய்ய வருகிறீர்கள பல பேர் இன்றைக்கு தான் கோயிலுக்கு வருகிறீர்கள். வருஷத்தில் ஒரு நாள், ஒருவேளை 2 நாள்.
நீங்கள் இன்றைக்கு இந்த சிலுவை முத்தம் செய்யும் பொழுது ஆண்டவரை முத்தம் செய்யவில்லை, ஆண்டவரை நேசிக்கவில்லை, நீங்கள் சிலுவையில் அவரை அறையுறீர்கள். ஏன் இங்க வந்து முத்தம் கொடுக்கிறோம் இந்த வருஷத்துல ஒரு நாள்? ஏன்? ஆண்டவர் உங்களோடு ஒவ்வொரு நாளும் இருக்கின்றார், உங்களோட ஒவ்வொரு மூச்சிலையும் இருக்கின்றார். நான் யதார்த்தமாக ஏனோ தானோ என்று வாழாதீர்கள். அவர் நம்மளுக்காக ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சிந்தினார். இப்போ நான் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது சில பேருக்கு வந்து ஒரு கோமாளியாக இருக்கலாம், பயமா இருக்குது. நீங்கள் என்னை புறக்கணிக்கல, அவரை புறக்கணிக்கிறீர்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். நேத்து நான் சொன்னேன், தீவிரமான அழைப்பு. அவரை தொடர வேண்டும் என்றால் தீவிரமாக அழைக்கின்றார். இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ ஜீசஸ், இட் இஸ் a radical following. சும்மா கச்சாம்பூத்தே இல்லை, இஷ்டப்படி போகலாம், இஷ்டப்படி வரலாம். இல்லாட்டினா ஏன் கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுதும் இன்றைக்கு லீவு போட்டு வந்திருக்கிறீர்கள்? ஏன்? அவரை வணங்குறதுக்கா, பரிதாபம் படுறதுக்கா? இல்லை, என்னுடைய இயேசு எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒவ்வொருத்தருக்காகவும் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, அப்படியாப்பட்ட இறைவனை நான் வணங்க வந்திருக்கிறேன் என்றால் அவர் சொல்றதை நான் கடைப்பிடிக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு உங்களுடைய மனதை ஆராய்ந்து பாருங்கள். ஃபாதர் சொன்னது இத்தனையும் உண்மையாக இல்லையான்னு கேளுங்க, ஆராய்ந்து பண்ண வேண்டும். எப்படி நான் நேத்து வாழ்ந்தேன் முக்கியம் அல்ல. ஏனென்றால் என்னுடைய இறைவன் இரக்கமுள்ள இறைவன், அன்பு நிறைந்த இறைவன். மரத்தில் தொங்கியும் என்ன சொன்னாரு? அப்பா அவர்களை மன்னியும் என்று. அதனால தான் நம்ம எல்லாம் ரொம்ப யதார்த்தமாக வாழ்கின்றோம். மன்னிச்சிருவாரு. அப்படி அல்ல, இந்த வாழ்க்கை அப்படி அல்லங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி நான் வாழ்கிறேன்? இந்த உடம்பு, இந்த உடல் அணுக்கள் அனைத்தும் அவருடைய நாமத்தை சொல்லி புகழ வேண்டும் அவரை. அப்போ நான் வாழும் பொழுது, சிறப்பாக இருக்கும் பொழுது அவர் என்னை தொட்டு அவர் என்னை உயர்த்துவார். சாவு வரைக்கும் காத்திருக்காதீங்க, கடைசி நேரம் வரைக்கும் காத்திருக்காதீங்க. எத்தனை பேர் வைராக்கியத்தோடு இருக்கிறோம், மனம் மாற்றம் வேண்டாம் என்று. ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான மக்கள்? இப்போது மட்டும் இல்லை, அப்புறம் 3 மணிக்கு நான் தான் பூசி அந்த வழிபாட்டை நடத்துறேன் பாருங்க, பெரிய கூட்டம் வந்திருக்கும். இதே தான் சொல்ல போகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அந்த இறைவன் இரக்கம் உள்ள இறைவன். சற்று நேரம் பாடும் பொழுது, ஐயோ பாடல் ரொம்ப உருக்குதே, பாடல் நல்லா உருக்குதே. பாடல் உங்களை உருக்கி என்ன பண்ண? பாடல் உருக்கிட்டா மாறிடுவோமா? அவரை பாருங்கள். சிலுவை மரத்தில் ஆண்டவரை வெளியே வைத்து கும்பிடாதீர்கள், ஆண்டவரை உள்வாங்கி கும்பிடுங்கள், வணங்குங்கள். கும்பிடு என்று சொல்லும் பொழுது அனைத்து அணுக்களும் மாற வேண்டும். ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம் பல பேர் விசுவாசத்தில். கத்தோலிக்கர் என்று சொல்லும் பொழுது நாம் வித்தியாசமான படைப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன். How can I be different? Why I am so same like others? மற்றவங்க சொல்றது தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மற்றவங்க செய்யறது தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன வித்தியாசம்? I have to be different because I am a child of the risen Lord. ஆண்டவர் உயிர்த்த இயேசுவோட பிள்ளையாக இருக்க போகின்றேன், நாளைக்கு கொண்டாட போகின்றோம். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே நாம் வாழ வேண்டும். நாம் ஏனோ தானோ என்று வாழாதீர்கள். ஏனென்றால் என்னோட ஒவ்வொரு சொற்களும், என்னோட உதாரணத்துக்கு என்னோட பிள்ளையை உயர்த்த வேண்டும். என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா வாவ், என்னுடைய பிள்ளை வாவ். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க the wow effect. அந்த wow effect இருக்கணும். இல்லாட்டினா அப்படியே சும்மா வாழ்ந்தோம், பந்தம் பார்த்தோம், வாழ்ந்தோம், போனோம், அப்படியா இருக்கிறது வாழ்க்கை? ஒரு சுவாரஸ்யமா இருக்கணும். your life must be so beautiful, so beautiful, so engaging, so powerful, so glorious. அப்படி இருக்கணும். ஆலயத்துக்கு வந்து குருவானவர் பேசும் பொழுது சும்மா கேட்டுட்டு போனா பத்தாது.
என்னோட மனதை தொட வேண்டும், தொட்டு மாற வேண்டும். எப்பொழுது நான் மாறுறேனோ என்னுடைய வாழ்க்கை வேற திசையில போய்விடும். நான் உறுதியாக உங்களிடம் சொல்லுகின்றேன், இது என்னோட அனுபவம், என்னோட வாழ்க்கை. சும்மா இங்க உட்காந்து நின்றுக்கிட்டு சும்மா கதை பேசல உங்களிடம், என்னுடைய மனசார பேசுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அதை உணருங்கள். எத்தனை குடும்பத்தில் குழப்பங்கள், எத்தனை குடும்பங்கள் பிரச்சனைகள், எத்தனை வாழ்க்கையில் கோபம், சச்சரவு, பிரச்சனைகள், வேற்றுமைகள், பிரிவினைகள், கணவன் மனைவி இடையிலே ஒற்றுமை இல்லை, நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆலயத்தில் ஆண்டவரை நான் பெற்றுக்கொண்டு போகின்றேனே, இல்லைங்க, அப்படி போகாதீங்க. இன்றைக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறாரு, மீண்டும் மீண்டும் சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. அதை நீங்கள் நழுவ வைத்திராதீர்கள். இன்றைக்கு பாதமுத்திக்கு வரும்பொழுது பல பேர் ஒரு நாள் தான் வருகிறீர்கள். இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள், நான் இன்றையிலிருந்து ஆண்டவரை வணங்குவேன். ஏனென்றால் ஒவ்வொருத்தருடைய ஆவியும் மூச்சியும் உங்க கையில் அல்ல, அவரோட கையில் இருக்கிறது, அவரோட கையில் இருக்குது. என்ன பெரும் பேச்சு, என்ன பெரும் பெருமை, நாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு நாம் எல்லாம் தூசி. அந்த தூசியை தூக்கி அந்த தூசிக்கு ஆவியை கொடுத்து, ஆத்மாவை கொடுத்து அவர் நடக்க வைக்கிறார். இந்த தூசிக்கு அந்த நன்றி உணர்வு இல்லையா? We are all mere speck of dust, but He has brought us up and created us, given us the Holy Spirit and the soul and made us so beautiful. நம்மளுக்கு எவ்வளோ அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார் அந்த இறைவன், எவ்வளோ அழகான அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார். He has called us my name. இசையாஸ் ஆகமத்தில், உன்னை நான் தேர்ந்தெடுக்கிறேன், உனக்கு பேர் வைத்திருக்கிறேன், உன்னோட பேர் எனக்கு தெரியும், நீ உன்னுடைய தாயின் கருவழியே கருவுற்றும் போதே எனக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கின்றார். எத்தகைய கடவுளாக இருக்கிறார் அவர். உணர்ந்திருக்கிறோமா? படித்திருக்கிறோமா? அறிஞ்சிருக்கிறோமா? அதே போல வாழ்ந்திருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, இந்த வழிபாட்டில் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு அவரை முத்தம் செய்யும் பொழுது எல்லாரும் போகிறான் நானும் போய் முத்தம் கொடுத்துட்டு வருவோன்னு வராதிங்க. அன்பால வாங்க. என்னுடைய இயேசு அன்பும் என்னோட அன்பும் கலந்திருக்கும் பொழுது, வாவ், ஒருத்தர் உங்களை நேசிக்கும் பொழுது, நீங்கள் அவங்களை நேசிக்கும் பொழுது அது அப்படியே பிரகாசிக்கும். நீங்கள் அவங்களை நேசிக்கலாம், ஒரு சைட் லவ், ஒன் சைட் லவ், என்ன நடக்கும்? நான் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அதை நேசிக்கிட்டே இருக்கிறேன், அது பார்க்கவே மாட்டுதலா? நீங்களும் பாருங்கள், அவரும் பார்ப்பார். ரெண்டு பேரும் பார்க்கும் பொழுது எவ்வளோ இனிமையாக இருக்கும். ஸோ அந்த இறைவனை பார்த்த பொழுது அது ஒரு சின்னம் தான், அந்த சிலுவை ஒரு சின்னம். ஆனால் அந்த சின்னத்தை நான் பார்க்க வரும் பொழுது, அவரை தொட்டு முத்தமிடும் பொழுது, இயேசுவே நான் உன்னை நேசிக்கின்றேன், என்னுடைய அப்பா, என்னுடைய கடவுள் என்று சொல்லிட்டு போங்க. அதான் சும்மா கணவன் மனைவி இடையில அப்படி ஏன் தெரியுது? ஆனிவர்சரி வந்துருச்சுல, பர்த்டே, ஹலோ டார்லிங், ஹாப்பி பர்த்டே, ஹலோ டார்லிங், ஹாப்பி ஆனிவர்சரி, அம்மா, அந்த ஒரு நாள் தான். ஆமாம் ஃபாதர், எப்பொழுதுமே முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? எப்பொழுதுமே முத்தம் கொடுக்க வேணாம். எப்பொழுதுமே அன்பு இங்கே நிறைந்திருக்கும் பொழுது இது ஒரு சின்னம் தான். அந்த சின்னத்தை நாம் மதித்து அவரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர், அந்த அன்பார்ந்தவர்களே, அவர் உங்களை ஆட்கொள்வார் நிச்சயமாக. இதோடு நம்மளுடைய இந்த சிந்தனையெல்லாம் அவரிடம் இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிகரிப்போம் நம்மளுடைய அந்த உறவை. அவர் நிச்சயமாக நம்மளை வேற, தமிழ் ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, வேற லெவல், அந்த வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவார். அதில் நம்ம நிச்சயமாக அவர் உங்களை கொண்டு போவார். ஷுவர்லி ஹீ வில் டேக் யூ டு அ டிஃப்ரெண்ட் லெவல். ஐ கேன் கேரண்டி யூ தட். ஸோ அதனுடன் இப்பொழுது நாம் எழுந்து நிற்போம்.